தற்போது ஒரு அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குறித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 49 பேர் பலியாகிய நிலையில் தற்போது மாதவச்சேரி சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கையானது உயர்ந்து வருகிறது. கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதே பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்பவரிடம் 2 நாட்களுக்கு முன்னதாக கள்ள சாராயம் வாங்கி பருகியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு நேற்று முன்தினம் காலை முதலே பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். இதில் துவக்கத்தில் வலி எண்ணிக்கை 3ஆக இருந்த நிலையில் இது 2 நாட்களாக படிப்படியாக உயர்ந்து தற்போது 50ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 49 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மாதவச்சேரி பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 28 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 15 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 4 பேரும், புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் என மொத்தம் தற்போது வரை 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களிலும் கூட பலரும் கூட தற்போது சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில்தான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் அனைவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாலும் கூட 8 பேரின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர்கள் செயற்கை சுவாசம் மூலமாகவே தற்போது மூச்சு விட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலும் கூட 10 பேர் ICU பிரிவில் செயற்கை சுவாசம் மூலமாகவே தற்போது அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் இந்த கள்ள சாராயத்தில் மெத்தனால் கலந்ததன் எதிரொலியாக பலருக்கு கண் பார்வை பறிபோயுள்ளதாகவும் மற்றும் கண் பார்வை கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி இருப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியே கசிந்த வண்ணம் இருக்கின்றன. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் சோகம் மூழ்கியிருந்த நிலையில் தற்போது 3வது நாளாகவும் இந்த பலி எண்ணிக்கை நிற்காமல் தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் 108 ஆம்புலன்ஸ் சத்தம், போலீஸ் காவல்துறையினர் ரோந்து பணி மற்றும் தனிப்படை போலீசார் ஆங்காங்கே கள்ளச்சாராய ஒழிப்பு வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆங்காங்கே எங்கே பார்த்தாலும் இந்த மரண ஓலம் என்பது 3வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த துயர சம்பவம் என்பது தற்போது கள்ளக்குறிச்சி மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலும் கூட இதன் பிரதிபலிப்பு என்பது இருந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுப்பதற்கான நடவடிக்கையில் அரசு மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான நடவடிக்கைகளும் ஒருபுறம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் கூட சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை காப்பாற்றுவதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினர் தங்களால் முயன்ற வரை போராடிய வண்ணம் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட அந்த சிகிச்சை பலன் அளிக்காமல் அடுத்தடுத்து பலர் உயிரிழந்து கொண்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராம்குமார். சுதன், தகவலுக்கு நன்றி.